ஹே ஹாய்டா. இன்னைக்கு நம்ம 7 beats 2 hearts அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க, அப்போ தான் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு புரியும். ஆமாடா, ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ ப்ரீவியஸ் கேட்டுட்டு வந்து இதை கேளுங்க, அப்போ தான் இதோட கண்டினியூ உங்களுக்கு தெரியும். சரி வாங்க, நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிடிஎஸ் கான்சர்ட் நடந்திருக்கோம். ஸோ அதில் பிரேக் விட்டுருப்பாங்க. அந்த பிரேக்கில் ஜிம்மினும் ஆரம்பம் கீழே விழுந்தனால நீங்கள் போய் ஜிம்மினுக்கு ஐஸ் பேக் வச்சுட்டு ஆரம்பிக்கிட்ட போயிருப்பீங்க. சார், உங்களோட காலை காட்டுங்களேன், கொஞ்சம் ஐஸ் பேக் வைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ போய் உன்னோட வேலையை பாரு. இதுவும் என்னோட வேலை தான், காட்டுங்க. இங்கே பாரு, எனக்கு எதுவுமே இல்லை, உன்னை நான் போக சொன்ன ஒயன் அப்படின்னு அவன் வேகமாக கத்த அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களையே பார்க்குறாங்க. இங்கே பாருங்க ஆரம், உங்களுக்கு என்னை பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் அது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க அவன் உங்களை பார்த்துட்டு ஸ்டூபிட் மாதிரி பேசாத ஒயன் அப்படின்னு அவன் முறைச்சிக்கிட்டே உங்களை பார்க்க, பின்ன நீங்க இப்படி என்கிட்ட கத்துறத பார்த்தா எல்லாரும் அப்படிதானே நினைப்பாங்க. ஆரமோ, நான் எப்படி உன்னை பிடிக்காதுன்னு சொன்னேன், என்னோட பிரச்சனையே உன்னை எந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு தெரியாதது தானே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே, சரி இந்த லெஃப்ட் ஹிப்பில் மட்டும் ஐஸ் பேக் வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ரொம்ப சேடாக அவன் காலில் அப்படியே ஐஸ் பேக் வைக்கிறீங்க. அவன் அதை பார்த்து அவனுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஹாப்பியாகுது. அப்போ தான் அவன் திங்க் பண்ணுறான், ஜிம்மினுக்கு ஐஸ் பேக் வைக்கிறப்பையும் நீங்கள் அதே போல் தான் இருந்திருப்பீங்க. அப்போது இவன் எல்லோரும் நினச்சி கவலைப்படுறா அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அதை ஹாப்பியாகவே எடுத்துக்கிறான். கான்சர்ட் 3 days நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நீங்கள் தினமும் நேராக ஸ்டேடியம் வருது, எவ்வளோ நேரம் கான்சர்ட் நடந்தாலும் கால் கடக்க நின்று பார்க்குறது, இப்படியே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் இக்னோர் பண்ணுறான், ஏன்னா அவன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு உங்களை இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் உங்களை முழுசாக அவனாட்டி இக்னோர் பண்ண முடியல, ஏன்னா நீங்கள் இந்த ஊருக்கு புதுசு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கான்சர்ட்லாம் நீங்கள் போய் கலந்துக்கிட்டது கிடையாது. இப்போ இந்த கான்சர்ட்டில் இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. இது எல்லாமே ஆரம்புக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொரியா வந்தால் ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு அங்கே நின்று கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்கள்ல, அதையும் அவன் நினச்சிட்டு தான் சரி உங்களை அவன் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கான்சர்ட்டில் எங்கே நின்னாலும் அவன் உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவனோட பர்சனல் பாடி கார்டை ஒருத்தவனை உங்களுக்கே தெரியாமல் உங்களை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு அப்பப்போ அவனுக்கு வந்து மெசேஜ் பண்ணவும் சொல்லியிருந்தான். உங்களுக்கு வேணுங்கிட்டே உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனாலும் அதை உங்களால் தாங்கிக்கவே முடியல. அவனை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசினனால தான் அவன் என்னை அவாய்ட் பண்ணுறானா? நான் தான் அப்போவே சாரி சொல்ல ட்ரை பண்ணனே, அவள் தான் காது கொடுத்தே கேட்கல. நான் என்ன பண்ணுறது? ஆனாலும் நான் அப்படி பேசினது தப்பு தானே. இப்போது நான் எப்படி அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு நீங்கள் அப்படியே புலம்பிக்கிட்டே ஸ்டேஜில் ஒரு ஓரத்தில் நின்று கான்சர்ட்டை பார்த்துட்ருக்கீங்க. இல்லை நீங்கள் ஆரம்ப தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது சிஇஓ அங்கே வந்து, ஒயன் ஏண்டா இங்கே நின்றுட்டுருக்க? இங்கே தான் அத்தனை சேர் இருக்கே, நீ உட்கார வேண்டியது தானே. அண்ணா வாங்க, எப்போ வந்தீங்க? சூஜன் எங்க? இல்லை ஒயன், நான் இங்கே கான்சர்ட்டில் பிஸியாக இருக்கேன், அதனால் சூஜன் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஓ ஓகேண்ணா, நீங்கள் சூஜனை டின்னருக்கு கூப்பிட்டீங்களா? இல்லைடா, இந்த கான்சர்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூப்பிடலான்னு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் தள்ளி போட வேணாம், இன்றைக்கி நீங்கள் டின்னருக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க, ஓகே? சரிடா, கண்டிப்பாக இன்றைக்கி நான் டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் இன்றைக்கி தாண்டா கடைசி நாள் கான்சர்ட், முடிய எப்படியும் நைட் லேட் ஆகிடும். நீ அதனால் ஒரு டாக்ஸி புக் பண்ணி போயிடுடா. ஆமாம், தாரா எங்க? தாரா அண்ணா இன்னைக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கான், அதான் அவன் வரல. அவள் நேராக வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாண்ணா. சரிடா, அப்போ நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரமாக கிளம்பிடு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு டீம் டின்னர் இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும். ஓகேடா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிட்டாரு. உங்களுக்கு இப்போது லேசாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் நீங்கள் அதை எல்லாத்தையும் அலட்சியமாக விட்டுட்டு கான்சர்ட்டையே பார்த்துட்டே இருக்கீங்க. நேரம் ஆக வலி அதிகமாகிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்க கூட முடியாத அளவுக்கு உங்களுக்கு வலிக்குது. ஆரமோட பாடி கார்டு உங்களை பார்த்துட்டு, மேம் உங்களுக்கு என்னாச்சு? உங்கள் உடம்பு ஏதாவது சரியில்லையா? எதுவும் ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்.
கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நகர்ந்து போகிறீங்க. நீங்கள் நடக்கும்போதே நல்லாவே தெரியுது உங்களுக்கு பீரியட் வலி தான் இது அப்படின்னு. உங்களுக்கு எப்போதுமே முதல் நாள் தாங்க முடியாத வலி இருக்கும். அடுத்த நாள் அவ்வளவா வலிக்காது. சில நேரத்தில் அந்த ஃபஸ்ட் டே வலி தாங்க முடியாமல் மயக்கப்பட்டு கூட விழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இருக்க இருக்க ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் அப்படியே வயிறை பிடிச்சிக்கிட்டே, ஒயன் நீ எப்போ ஆரம்ப பார்த்தியோ அப்போலேருந்து உன்னோட மூளை வேலை செய்கிறதே நிறுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மந்த்லி பீரியட்ஸ் டேட் கூட எப்படி மறப்ப? சரி மறந்து கூட பரவாயில்ல, சேஃப்டிக்கு எப்போதும் பேக்கில் ஒன்று வச்சிருக்க மாட்டியா அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு பார்த்து வேற லைட் கலரில் குர்த்தி போட்டிருக்கேன். இப்படியே திட்டிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு கண்ணெல்லாம் இருட்டுது. எங்கேயாவது மயங்கி விழுந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்த ரூமை திறந்து அங்கே இருக்கிற சோஃபாவில் போய் அப்படியே சாஞ்சிட்டு உட்காடுறீங்க. அப்பா, ஐயோ இங்கே யாராவது வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் எழுந்து போய் அந்த டோரை லாக் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு உட்காடுறீங்க. ஆரமோட பாடி கார்டு உங்களை காணும்னு சொல்லிட்டு ஒரு விடம் இல்லாமல் அப்படியே தேடிக்கிட்டே வராரு. இப்போது சார் வந்தால் நான் என்னத்தை சொல்கிறது, மேம் எங்கே போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டே உங்களை தீவிரமாக தேடிட்டுருக்காரு. ஆரம் கான்சர்ட் முடிஞ்சிட்டு அவனோட பாடி கார்டை காணும் எங்கே அப்படின்னு அவனும் தேடிக்கிட்டு வரான். அப்போ ஜின்னு பார்த்துட்டு, ஆரம் எங்கே போகிற? முதல்ல வந்து மேக்கப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போ. ஆரமும் வேறு வழி இல்லாமல் அவசர அவசரமாக மேக்கப்பெல்லாம் கழிச்சிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போகிறான். எங்கே போன? உன்னை எவ்வளோ நேரம் தேடுறது? சரி ஒயன் வீட்டுக்கு கிளம்பிட்டாளா அப்படின்னு ஆரம் அவனோட பாடி கார்டை பார்த்து கேட்க, அவனும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறான். ஒன்றை தான் கேட்குறேன், ஏதாவது பேசு. சார் அது 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 வந்து மேம் காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல சார். என்ன சொல்கிற? காணும்னா என்ன அர்த்தம்? சார் அவங்கள எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் எங்கேயுமே காணும். ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? சார் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க பேக் இங்கே உங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் இருக்குது. ஆரம் அதை கேட்கவும் ரொம்ப பயப்படுறான். உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு திரும்ப பாடி கடை பார்த்துட்டு, சரி நீங்கள் ஒயனை எப்போ கடைசியாக பார்த்தீங்க? அது சிஓ சார் வந்து மேம் கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் மேம் கான்சர்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க முகம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு. ஆனால் அவங்க தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கம் தான் போனாங்க. நானும் அவங்க ரெஸ்ட் ரூம் தான் போகிறாங்கன்னு விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சியும் அவங்க இங்கே வரவே இல்லை. எல்லாத்தையும் அவன் தெளிவாக சொல்கிறான். ஆரம்புக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆக அவள் இங்கே தான் எங்கேயோ இருக்கா. ஆனால் ஒருவேளை அவளுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? அவளை சீக்கிரமே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டு ஒரு இடம் விடாமல் தேட ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக 2 பேருமே சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போது ஆரம் மொபைலுக்கு ஒரு கால் வருது. அவன் அட்டன் பண்ணிட்டு, நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, எனக்காக வெயிட் பண்ண வேணாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களை தேட ஆரம்பிக்கிறான். ஆனால் நீங்கள் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. ஆரம் ரொம்ப சேடாயிட்டான். உங்களுக்காக இப்படி அலையிறது செகண்ட் டைம். ஆரம் எல்லார்கிட்டையுமே ரொம்ப அக்கறையாக இருப்பான். ஆனால் உங்ககிட்ட காட்டுற அக்கறை மற்றவங்க கிட்ட காட்டுறதை விட கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். அது அவனுக்குமே தெரியுது தான். ஆனால் அவன் அந்த அக்கறைக்கு அவன் காதல்னு பேர் வைக்க விரும்பலை. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேவைப்பட்டுச்சு அது காதல்னு சொல்லி உறுதிப்படுத்த. சார் எல்லா இடமும் பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே இல்லை. நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை. அவங்க 2 பேருக்குமே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ஆரம்புக்கு ஒன்று ஞாபகம் வருது. எல்லா ரூம் டோரும் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான், ஆனால் ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருந்திருக்கும். அது ஞாபகம் வர அதை பற்றி பாடிகார்ட்டை கேட்குறான். பாடிகார்டும், ஆமாம் சார் நானும் எல்லா ரூமும் ஓப்பன் பண்ணேன், அந்த ஒரு ரூம் மட்டும் ஓப்பன் பண்ண முடியல. மேமும் அந்த ரூம் பக்கம் தான் போனாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்கள காணும். ஆரம் உடனே, ஒருவேளை ஒயன் அந்த ரூமில் இருந்தா? ஆமாம் சார், அந்த ரூம் பக்கம் போனதுக்கப்புறம் தான் மேம் வரவே இல்லை. ஓகே, அப்போ நீ போய் அந்த ரூம் சாவியை சீக்கிரமாக ஆஃபீஸ் ரூமில் போய் வாங்கிட்டு வா. அவனும் சாவியை வாங்க போகிறான். ஆரம் அந்த ரூம் வாசல் நின்றுட்டு உங்களை தான் கூப்பிட்டுட்ருக்கான். ஒயன் ஒயன், உங்களுக்கு யாரோ உங்களை கூப்பிட்ற மாதிரி தெரியுது, ஆனால் உங்கள் கண்ணை திறந்து பார்க்கவே முடியல.
பாடி கார்டு சாவியை ஆரம்பிக்கிட்ட கொடுக்க ஆரம் வந்து அவசர அவசரமாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா நீங்கள் எங்கள் சோஃபாவில் அப்படியே படுத்திருக்கீங்க. ஒயன், இங்கே என்ன பண்ணுற? உன்னை எவ்வளோ நேரம் தேடுறேன் தெரியுமா? ஒரு பைத்தியக்கார மாதிரி என்னை அலைய விட்டுட்டு நீங்கள் ஹாயாக தூங்கிட்டு இருக்க, பொறுப்பே இல்லாமல் அப்படின்னு நீங்கள் தூங்கிட்டு இருக்கதான் நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிக்கிறான். நீங்கள் அவன் எவ்வளோ கத்தியும் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ஆரம் உங்கள் கிட்டக்க வந்து உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறான். அப்போ தான் நீங்கள் அசைவே இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் உங்கள் கன்னத்தில் வந்து அப்படியே டேப் பண்ணுறான். ஒயன், ஒயன், என்னாச்சு? எழுந்திரி. நீங்கள் அப்படியே லேசாக அசைறீங்க. அவன் அவசர அவசரமாக ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் முகத்தில் அப்படியே தெளித்து விடுறான். அப்போ தான் லேசாக கண்ணை திறந்து ஆரம்ப பார்க்குறீங்க. ஒயன், உனக்கு என்னாச்சு? இந்தா முதல்ல இந்த தண்ணியை குடி அப்படின்னு அவன் பாட்டில் உங்கள் வாய்க்கிட்ட வைக்க நீங்கள் அதை குடிச்சிட்டு அவனை திரும்ப பார்க்குறீங்க. என் மேலே இருந்த கோவம் போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் அப்படியே பேச முடியாமல் அவனை கேட்க அவன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல், எனக்கு என்ன கோவம், அதுவும் ஓ மேலே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ டைமுக்கு சாப்பிட மாட்டியா? லஞ்ச் என்ன சாப்பிட்ட? அது அது வந்து என்ன சாப்பிட்டேன்னா அப்படின்னு நீங்கள் யோசிக்க, அப்போது நீ லஞ்சு சாப்பிடல. இப்போது மணி என்ன ஆகுது? இன்னும் சாப்பிடலை. இப்படி இருந்தால் மயக்கம் வராமல் என்ன பண்ணும்? நீ முதல்ல கிளம்பு, நாம் போய் ஏதாவது சாப்பிட்லாம். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. ஐயோ, ட்ரெஸ் எல்லாம் ஸ்ட்ரெயினாக இருக்குமே, இப்போ நான் என்ன பண்ணுறது? எப்படி எழுந்திருப்பேன்? என்னாச்சு? வா போகலாம். இல்லை, எனக்கு பசிக்கல, நீங்கள் போங்க. சாப்பிடாம எப்படி இருக்கிற? உன்னை நீயே கொஞ்சம் பாரு. இல்லை, நீங்கள் போங்க, நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒயன், உனக்கு உடம்பு சரியில்லை. ஏற்கனவே ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்துட்ட. மறுபடியும் உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியாது. அதனால நான் சொல்கிறத கேளு. எழுந்திரி போகலாம். அவன் சொல்லிட்டு உங்களை அப்படியே எழுந்திரிக்க வைக்க உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, இல்லை, நீங்கள் அங்கே இருங்க, கிட்ட வராதீங்க. நீங்கள் இந்த மாதிரி சொன்னோன்னே அவன் ஃபேஸ் அப்படியே சேட் ஆகிடுச்சு. நீங்கள் மறுபடியும் அவனை தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்படியே நிற்கிறான். நீங்கள் ஆரம் ஃபேஸ் மாறி இருக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நான் இப்போது இருக்கிற நிலமையில என்னால் எங்கேயுமே வர முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் உங்களுக்கு வயிறு வலி வந்துடுச்சு. அம்மா அப்படின்னு நீங்கள் வயத்தை பிடிச்சிட்டு அப்படியே கீழே குடிச்சு உட்கார ஆரம்புக்கு இப்போ தான் புரியுது எதனால் இந்த வழி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. எதனால் நீங்கள் வெளியில் வரமாட்டேங்கிறீங்கன்ற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டவன் வெளியில் நின்றுட்டு இருந்த பாடி கடை கூப்பிட்டு ஃப்ரெஷ் ஜூஸும் சாண்ட்விச்சும் வாங்கிட்டு வர சொல்கிறான். ஃபுட்டை வாங்கிட்டு வர வரைக்கும் ஆரம் எதுவுமே பேசாமல் அங்கே இருந்த ஒரு சோஃபாவில் அப்படியே சிட் பண்ணுறான். பாடி கடன் கொஞ்சம் நேரத்தில் ஜூஸும் சாண்ட்விச்சும் வாங்கி கொடுத்தோன்னே அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனை போக சொல்லிடுறான். ஆரம் அந்த ஃபுட்டோட உங்கள் பக்கத்தில் அந்த சோஃபாவில் வந்து உட்காரான். ஒயன், இங்கே பாரு, இதை முதல்ல சாப்பிடு அப்படின்னு சாண்ட்விட்சை கொடுக்க நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனை பார்க்குறீங்க. எதுவும் பேச வேண்டாம், சாப்பிடு ஃபஸ்ட்டு. அது வரைக்கும் கூட உங்களுக்கு பசி தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த சூடான அந்த சாண்ட்விட்சை பார்த்தோன்னே உங்கள் வயிறு கத்த ஆரம்பிக்குது. நீங்களும் அதை வாங்கி வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிக்கவும் ஆரம் ஜூஸ் எடுத்து கொடுக்குறான். அதையும் வாங்கி குடிக்கிறீங்க. அதை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு ஆரம்ப பார்த்து, தேங்க்ஸ் சார். எதுக்கு? எனக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்ததுக்கு தான். தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாம். நீயும் ஒரு நாளைக்கு எனக்கு ஃபுட்டு வாங்கி கொடு, சரியாக போயிடும். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி, இப்போது ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்குது? சாப்பிடவும் கொஞ்சம் பரவாயில்லையா? நீங்கள் அவனை பார்க்குறீங்க. நம்ம தான் இவன்கிட்ட சொல்லவே இல்லையே, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரியே அவனை பார்க்குறீங்க. என்ன ஒயன் அப்படி பார்க்குற? எங்கள் வீட்லேயும் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் இதை நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கப்படவோ அசிங்கப்படவோ இதில் எதுவுமே இல்லை, புரிஞ்சுதா? இந்த மாதிரி நேரங்களில் தான் நீ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஆனால் நீ என்னன்னா சாப்பிடாம இப்படி கிடந்து உன்னோட உடம்ப நீ கெடுத்துக்கிற. இனிமே சரியாக டைமுக்கு சாப்பிடு. சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை எழுப்ப வர நீங்கள் அப்படியே தயக்கத்தோட, இல்லை, அது அது வந்து ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி முடிக்கும்போதே அவன், இந்தா
இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கோ, உன்னோட ட்ரெஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடும், வெளியில் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட ஜாக்கெட்டை கழட்டி கொடுக்குறான். இல்லை வேணாம், உங்கள் ஜாக்கெட் வீணாக போயிடும், உன்னை விட எனக்கு வேறு எதுவும் பெருசு இல்லை, இந்தா இந்த மாதிரி ஜாக்கெட் என்கிட்ட நிறைய இருக்குது, அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்க நீங்களுமே வாங்கிக்கிறீங்க. அவன் சொல்லவும் நீங்களும் அதை வாங்கி போடுறீங்க. அதுவும் உங்கள் டைஸ் கீழே வரைக்கும் இருக்குது. ஸோ முக்கியமாக எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிருச்சு. நீங்கள் போட்டுட்டு நடக்க முடியாமல் அப்படியே லேசாக தடுமாறுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு லேசாக அவன் தோளோட உங்களை சாய்ச்சி அப்படியே அழைச்சிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறான். உங்களுக்கு அப்படியே கனவு உலகத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. அதில் பேக்ரவுண்டில் ஏஆர் ரஹ்மான், இளையராஜா சாங்ஸ் ஓடிட்டுருக்கு மாற்றி மாற்றி. அப்போ யாரோ ஒருத்தன் நீங்கள் 2 பேரும் அங்கே நடந்து வர்றப்ப, அதுவும் ஆரம் வந்துட்டு உங்களை தோளில் சாய்ச்சி தானே அப்படியே அழைச்சிட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி அழைச்சிட்டு வரப்ப, அப்புறம் உங்களை காரில் உட்கார வைக்கிறப்ப, இது மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறான். அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே ரொமான்டிக்காக நீங்கள் 2 பேரும் பார்க்குற மாதிரி அப்படி தான் இருக்குது. அவன் ஒரு டைம் அதை செக் பண்ணிவிட்டு அதை யாருக்கோ சென்ட் பண்ணி விடுறான். நீங்கள் 2 பேருமே காரில் எதுவுமே பேசிக்கல. ஏனே தெரியல, ரொம்ப அப்படியே சைலண்ட்டாகவே போகிறீங்க. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்த நீங்கள் எப்போதும் போல் உங்கள் ஐஸ் உங்களோட மைண்டோட பேச்சை கேட்காம ஆரம்ப பார்க்க ஸ்டார்ட் பண்ணுது. உங்களோட மைண்டு, ஏய் அவனை பார்க்காத, கூட்டமாக இருந்தால் கூட மாட்டிக்க மாட்டேன், ஆனால் இப்போ 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க, ஒழுங்காரி அவனை பார்க்காத, பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ மாட்டிக்குவ, அப்புறம் நாளாக சமாளிக்க எதுவும் யோசிச்செல்லாம் தரமாட்டேன் அப்படிங்குது. நீங்கள், நான் நினைக்கிறேன் அநேகமாக இந்த கண்ணு மைண்டோட கட்டுப்பாட்டு கீழே வராதுன்னு. அப்போ உங்கள் மைண்டு, ஒயன் கண்டிப்பாக அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு, வேற ஒன்றும் இல்லை, அதான் கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் பின்ன உன்னோட கண்ட்ரோல் இருந்தால் நீ சொன்ன உடனே கேட்கணும்ல, ஆனால் இந்த கண்ணு என்னைக்காவது உன்னோட பேச்சு கேட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் மைண்டு கிட்ட கேட்க, மைண்டு காதலுக்கு கண் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் நான் மூளையும் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா காதலிக்க என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு மூளையும் வேலை செய்கிறத நிறுத்திடுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீ இப்படி பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருப்பியா, பார்த்தியா என்னையே பைத்தியம்னு ஒத்துக்க வச்சுட்ட அப்படின்னு உங்கள் மைண்டு புலம்பி தள்ளி உங்களை காரி துப்புது. நீங்கள் அப்போது உண்மையிலேயே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, நான் ஏன் இப்படி வித்தியாசமாக யோசிக்கிறேன் அப்படின்னு ஆரம் கூப்பிடுறது கூட காதில் வாங்காமல் நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, ஒயன் என்னாச்சு, மறுபடியும் ஸ்டொமக் வலிக்குதா என்ன, வா நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு அவன் உங்களை பார்த்து கேட்க, நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு, சார் அது நான் வீட்டுக்கு போகலை, இங்கே தான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சுங்க அப்படின்னு கேட்க, இப்போது என்ன பதில் சொல்கிறதுன்னு அவனுக்கு தெரியாமல் அவன் முழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா உன்னை ஆள் போட்டு ஃபாலோ பண்ண சொன்னேன் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல, அதை நினச்சிட்டு ஐயோ இவளுக்கு நான் இப்போ என்ன பதில் சொல்கிறது, அது உன்னோட பேக் எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்துச்சு, அதை வச்சு தான் நீ வீட்டுக்கு போகல இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் ஏதோ பூசி மொழி அப்படியே சமாளிக்கிறான். இப்படியே வீடும் வந்துருச்சு. ஆரம் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் இறங்கி உங்கள் சைடு வந்து டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் இறங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறான். உங்களை அப்படியே அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு, நாளைக்கு ஆஃபீஸ் லீவு தான், ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஈவினிங் தான் டீம் டின்னர் இருக்குது, நீயும் விஜயும் வந்துருங்க, குட் நைட் பாய் அவனும் சொல்லிட்டு கிளம்பிட்டான். நீங்களும் பாய் சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உங்களை பார்த்த விஜய் உங்கள் கிட்டக்கு வந்து, ஒயன் என்னாச்சு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த, ஏன் ஒரு மாதிரியே இருக்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஒரே கொஷினாக கேட்க, நீங்கள் ஹே இரு 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 இதுக்கு இப்படி மூச்சு விடாமல் அப்படியே கொஷின்ஸாக அடிக்கிட்டு போகிற, இரு பொறுமையாக ஒவ்வொன்றுத்துக்கும் நான் பதில் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் விஜய்கிட்ட சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் விஜயும் கேட்டுட்ருக்கா. அவளுக்கும் புரியுது, ஆரம்புக்கு உங்கள் மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு புரியுது. ஆனால் அதை சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது பொய்யா நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சைலண்ட்டாக இருந்துட்டு உங்களை பார்த்துட்டு, அப்போது நீ நல்லா ஆரம்ப சைட் அடிச்ச அப்படி தானே, ஏதோ எனக்கு கிடைச்ச பாக்கியம் அது மட்டும்தான் விஜய், அதை கூட பண்ணாமல் இருக்குன்னா எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் அப்படியே சோகமாக சொல்ல, ஏய் நான் சும்மா சொன்னேன், அதுக்காக நீ இப்படிலாம் மூஞ்ச பாவமாக வச்சுக்காத. சரி சரி நாளைக்கு டீம் டின்னருக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம். நீங்கள் அவளை பார்த்துட்டு, டீம் டின்னர் தானே,
பார்ட்டி ஒன்றும் இல்லையே, ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போக வேண்டியதுதான். சரி விஜி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். நீங்கள் அவகிட்ட குட் நைட் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. விஜிக்கு உங்களை பார்த்து ரொம்பவே கவலையாக இருக்குது. ஏன்னா ஒரு ஏன்னா ஒன் சைட் லவ் எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு அவளுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா அவள் அதுலேருந்து இப்போ தானே மீண்டு வந்திருக்கா. ஸோ அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு அவள் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறா. அதே நேரத்தில் ஆரம் தூங்காமல் எதையோ பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஐயோ, இவன் மேலே இருக்கிறது லவ் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவகிட்ட போய் லவ்வை சொல்லவும் முடியல. இல்லைன்னா அவன் மேலே இருக்கிறது லவ் இல்லை, வெறும் அட்ராக்ஷன் தான் அப்படின்னு என்னால் அவளை விட்டு விலகி போகவும் முடியல. இப்படி எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல. ஆனால் இப்போ கூட அவளை பற்றி தான் ஒரு பைத்தியம் மாதிரி யோசிச்சிட்ருக்கேன். இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. தூக்கமும் வர மாட்டேங்குது. ஐயோ கடவுளே அப்படின்னு அவன் அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவ்வளோதாண்டா, இதோட இந்த எபிசோட முடிச்சுக்குவோம். அப்புறம் ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கடா. இன்ட்ரெஸ்ட்டாக போதா இல்லை போரிங்காக போதா அப்படின்னு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த எஃப்எஃப் யாரும் எனக்கு கேட்குற மாதிரி தெரியல. ஸோ நான் இதை அப்படியே விட்டுறலான்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் ஒரு ஒரு 2 பேர் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி, அந்த 2 பேராவது கேட்குறாங்களே அப்படின்னு தான் நான் இப்போ திரும்ப பேசியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு சொல்லுங்கள்.